குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பாடம் 23 அன்றும் இன்றும் பார்க்கலாமா? இந்த பாடம் எதை பற்றியது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியானது. மாற்றம் அப்படிங்கிறது என்னது? மாறாத ஒரு விஷயம். ஆனால் அந்த மாற்றம் தேவையானதா இல்லை தேவையற்றதா அப்படிங்கிறத யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். போகலாமா பாடத்துக்குள்ளே? இந்த பாடத்தில் காவியான ஒரு பொண்ணும் அவங்களோட தாத்தாவும் வர்றாங்க. அவங்க ஊரில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் காவியாவும் அவங்க தாத்தாவும் அந்த குளக்கரையில் நின்று அந்த குளத்தை வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க தாத்தாவுடைய முகம் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த தாத்தா அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த குளம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ அந்த குளம் ரொம்ப பாழடைந்து ரொம்ப பாசி பிடிச்சி ரொம்ப பாலித்தீன் கவரு குப்பைகள் அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப அழுக்காகி போயிருக்கு. அதனால் அந்த தாத்தாவுடைய முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. காவியா கேட்குறா, ஏன் தாத்தா கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்க தாத்தா சொல்கிறாங்க, இந்த குளம் எப்படி இருந்த குளம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட அவள்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? அந்த தாத்தாவோட காலத்தில் குளம் எப்படி இருந்துச்சு தான் தெரியுமா? குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருந்துச்சு தான். அப்புறம் அந்த குளத்தில் மாடு குதிரைகள் எல்லாம் என்ன செய்யுமா? தண்ணீர் குடிக்கிறதுக்காக வருமா. அப்புறம் காகம் குளித்து போகும். காகம்லாம் என்ன செய்யுமா? அழகா குளிச்சுட்டு போகுமா. அப்புறம் மீன்கள் என்ன செய்யும் தெரியுமா? மீன்கள் துள்ளி குதிக்கும். குளம் அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு? குளத்துல மீன்கள் இருந்தால் அதை சாப்பிட்றதுக்கு யார் வருவாங்க? கொக்கு வரும். கொக்கு மீன் பிடிக்க காத்து நிற்கும். அந்த குளத்தின் அருகே பெரிய மரம் இருக்கும். நீர்நிலைகள் இருந்தாலே பக்கத்தில் என்ன செய்யும்? மரங்கள் இருக்கும். அப்படி தானே? தாத்தாவுடைய காலத்தில் என்ன சொல்கிறாங்க? அந்த குளத்தின் அருகே பெரிய மரம் இருப்பதாக தாத்தா சொன்னார். மரங்கள் இருந்தாலே பொதுவாக என்னவெல்லாம் வரும்? பறவைகள் வரும். என்ன செய்யும்? அந்த மரத்தில் இருக்க காய்கள் பழங்கள் எல்லாம் என்ன செய்யும்? கொத்தி கொத்தி சாப்பிடும். அதுபோக என்ன பண்ணும்? அந்த மரத்தில் கூடுகள் கட்ட ஆரம்பிக்கும். இங்கேயும் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மரத்தில் யார் வர்றா? குருவி. குருவி என்ன பண்ணுமா? கீச் கீச்சுன்னு என்ன பண்ணுமா? கீச்சிடும். கிளிகள் வருமா. கிளிகள் என்ன பண்ணுமா? அதில் உள்ள பழங்களை கொத்தி தின்ன பறந்து வரும். காவியாவோட தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாரு? இவ்வளோ நேரம் தன்னுடைய காலத்தில் குளம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு பசுமையாக செழிப்பாக இருந்துச்சு, மரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு? அவர் காவியாட்ட கதையாக சொல்லி முடிக்கிறாரு. தாத்தா காவியாட்ட சொல்கிறாரு, குளம் இப்போ எப்படி ஆயிட்டுது பாரு, எவ்வளோ குப்பைகள், குளத்தில் நீரும் வற்றி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வருத்தத்தோட சொல்கிறார். உடனே காவியா சொல்கிறா, ஓ அப்படி இருந்த குளமா? அந்த குளத்தை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? காவியா சொல்கிறா. காவியா தாத்தா சொன்ன குளத்தை கற்பனை பண்ணி பார்க்குறா. இதுதான் காவியாவோட கற்பனை குளம். அழகாக இருக்குதா? நீர்லாம் நிரம்பி இருக்குதா? மிருகங்கள்லாம் வருது, மரங்கள் சுற்றி இருக்குது, அந்த இயற்கையை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குதா? அப்புறம் தாத்தாட்ட சொல்கிறா, தாத்தா இந்த குளத்தை சரி செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, இதை பற்றி ஊர் தலைவரிடம் பேசியிருக்கிறேன், விரைவில் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார். சரி, காலங்கள் எவ்வளோ மாறினாலும் இயற்கையினுடைய அந்த செழிப்பான ஒரு இடத்தை மாறாமல் பார்க்குறது நம்மளுடைய ஒரு முக்கியமான கடமை. சரியாமா? இதை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? இயற்கையை பாதுகாக்கிறத நம்மளோட ஒரு கடமையாக நம்ம எடுத்துக்கிடணும். ஓகேயாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.